7 ஜனவரி 2026 திருக்காட்சி விழாவுக்கு பின் வரும் புதன் நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 45 52 முடிய. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சைதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனை வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கரையில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்பொழுது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்டு அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்பொழுது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளில் பெய்னபோர்ட் ரெய்மன் இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். டொமினிக்கன் சபையில் சேர்ந்தார். இவர் குறுகிய காலத்தில் அச்சபையின் தலைவராகி மறைபோதகராகவும் சிறந்த கல்வியாளராகவும் ஆனார். இவருக்கு 1601ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவர் வழக்கறிஞர்கள் மற்றும் திரு அவை சட்ட வல்லுநர்களின் பாதுகாவலர். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அருமையான நற்செய்தி வாசகத்திற்கு அழைத்து செல்கின்றார். நேற்றைய தினத்தில் 5000 மக்களை ஊட்டிய அந்த மாபெரும் புதுமைக்கு பிறகு இயேசு சீடர்களை படகில் ஏற்றி அனுப்பிவிட்டு தான் மட்டும் தனியாக மலைக்கு செபிக்க செல்கிறார். ஒருபுறம் மாபெரும் வெற்றி, மறுபுறம் தனிமையான ஒரு ஜெபம். ஆனால் சீடர்களும் கடவுளின் நடுவே பெரும் போராட்டத்தை எதிர்கொள்கிறார்கள். காற்றுக்கு எதிராக தண்டு வலித்து திணறிக் கொண்டிருப்பதை இறைவன் கண்ணோக்குகின்றார். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் நின்று கொண்டே போகலாம். உதவி கிடைக்காதோ என்று அஞ்சும் அந்த பெயரிட முடியாத பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இறைவன் நம்மை நோக்கி வருகிறார். வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் போராடுவதை இறைவன் கண் நோக்கி நம்மை நோக்கி அவர் வருகிறார். ஒருபொழுது நம்மை கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். கடல் மீது நடக்கின்ற கடவுளை நாம் நற்செய்தியில் பார்க்கின்றோம். ஆனால் சீடர்கள் அவரை ஆவி என்று அஞ்சுகிறார்கள். ஆனால் அவர் அந்த கடல்கள் அலைகளின் மீது நடந்து வருவதையும் சீடர்கள் எதை கொண்டு அஞ்சினார்களோ அதையே தன்னுடைய காலடிக்கு கீழே போட்டு மிதித்து கொண்டு வருகிறார். அதாவது அலையை கண்டு அஞ்சிய சீடர்களுடைய மனதில் இறைவன் அந்த பயத்தை போக்குவதற்காக அந்த அலை மீது நடந்து வருகிறார். நம்மை அச்சுறுத்தும் எந்த புயலும் எந்த சவாலும் நம் ஆண்டவர் காலடிக்கு கீழே தான் இருக்கிறது. அவர் அலைகளை அடக்குபவர் மட்டுமல்ல, அலைகள் மீதும் நடப்பவர். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மீதும் நடப்பவர். அவைகளை காலில் மிதிப்பட வைப்பவர் தான் நம் ஆண்டவர். நான் தான், அஞ்சாது என்று கூறிய ஆண்டுடைய வார்த்தை இன்று நாம் கேட்க வேண்டும். துணிவு கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இது கடவுள் மோசேக்கு வெளிப்படுத்திய அதே ஒரு இதுதான். நான் உங்களோடு இருக்கிறேன். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், பயம் இருந்தாலும் ஆண்டவர் தாமாகவே முன் வருகிறார். அதுதான் நமக்கு தரக்கூடிய வாக்குறுதி. நம்மை நோக்கி வந்த இறைவன் நம்முடைய பிரச்சனைக்கு மத்தியில் நம்மை சந்திக்கின்ற பொழுது எவ்வாறு அவர் படகு ஏறியதும் காற்று அடங்கியதும் அதே போன்றுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற புயல்கள், காற்று, அலைகள் இவை அனைத்துமே அடங்கி போகும். குழப்பங்கள் அமைதியாகும். இறைவன் இருக்கின்றார். ஆக இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமான சீடர்கள் அவருடைய உள்ளமானது மழுங்கி இருந்ததை இந்த நற்செய்தியாளர் நமக்கு குறிப்பிடுகிறார்.
ஆண்டவனுடைய வாழ்க்கையில் பற்பல அற்புதங்கள் புதுமைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் சீடர்கள் போல் அல்லாமல் நம்முடைய மனதை எப்பொழுதுமே இறைவனுக்காக வரவேற்க காத்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நம்மை நோக்கி இறைவன் வருவார் என்று உணர வேண்டும். நமக்கு ஒரு பயம் இருந்தால் அஞ்சாதே என்று கூறுவதற்காக இறைவன் வருகிறார். நம்மை சுற்றி யாரும் இல்லை என்று உணர்கின்ற பொழுது நான் இருக்கிறேன் என்று கூற இறைவன் வருகிறார். அந்த இறைவனுடைய அடையாளத்தை இன்று நாம் காண வேண்டும். நம்முடைய துன்பங்களின் மத்தியில் கூட இறைவனுடைய அன்பு இறக்க வெளிப்படுவதை நாம் கண்டுணர வேண்டும். சோதனைகள் வேதனைகள் மத்தியில், போராட்டங்கள் சவால்கள் மத்தியில் இறைவன் வந்து கொண்டிருக்க என்பதை நாம் உணர வேண்டும். நாம் எப்பொழுதுமே தனிமையாக்கப்பட மாட்டோம். நம்மை தனிமையாக்கப்படுகின்ற சூழ்நிலை இறைவன் ஏற்படுத்தவே மாட்டார். அவர் தனியாக இருந்தால் நம்மை நோக்கி வருவார். ஜெபம் சென்ற இறைவன் அந்த மலையிலிருந்து இந்த கடலுக்கு நடுவில் இருக்கின்ற சீடர்களுடைய துன்பத்தை கண்டு அவர் நோக்கி வந்தார். வானில் இருக்கின்ற இறைவன் மண்ணில் கஷ்டப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கை இறைவன் கண் நோக்குகின்றார். கவலைப்படாதே, அஞ்சாதே, துணிவுக்குள் நான் தான் என்று கூறிய இறைவனுடைய வார்த்தை என்று நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை அனைத்திலும் நாம் உணர்ந்து கொள்வோம். அதை கேட்போம். நம்முடைய செவிகளை திறந்து வைப்போம், மனதை திறந்து வைப்போம், நம்முடைய வாழ்க்கையை திறந்து வைப்போம். இறைவன் நம்மை நோக்கி வருகிறார். வருகின்ற இறைவன் அனைத்து குழப்பத்தையும் அமைதியாக்குவார். நம்முடைய சஞ்சலங்களை சமாதானமாக்குவார். ஆகவே வெறுப்பு இருந்தாலும், பகைமைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் நோய்கள் எதுவாக இருந்தாலும் இறைவன் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது அனைத்தும் அடங்குகிறது. அனைத்தும் தன்னுடைய காலில் இறைவன் வைப்பார். நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு அமைதியை அருள்வார். நம்மை அன்பு செய்வார். நமக்கு தேவையான அவருடைய பிரசன்னத்தை அளிப்பார். நம்மை சுற்றி எதுவும் நம்மை அணுகாமல் காத்துக்கொள்வார். நம்பிக்கையில் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த நாள் முழுவதும் அவரிடத்தில் ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த நாளிற்காக போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் கனி நிமைப்போல் காத்தவரை, இரவெல்லாம் எங்களோடு பயணித்து எங்களுக்கு பாதுகாப்பான இரவையும் அமைதியான உறக்கத்தையும் அளித்தீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். சீடர்கள் புயலில் தவித்த பொழுது நீர் கடல் மீது நடந்து வந்து அவர்களுக்கு துணையாக நின்றதை நாங்கள் கண்டோமே, அதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். இன்று இவருடைய வாழ்க்கையில் பல புயல் நேரங்கள் எங்களை அச்சுறுத்துகிறது. பல காற்று அனுபவங்கள் எங்களை அச்சுறுத்துகிறது. போராட்டங்களின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமாளிக்க முடியாமல் தனியாக தவித்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை கரையிலிருந்து கவனித்துக் கொண்டு எம்மை நோக்கி வருது என்ற நம்பிக்கை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக அளித்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவர் எங்களை கண்டு அச்சுறுத்தும் சவால்கள் யாவும் உடைய பாதங்களுக்கு கீழ்தான் இருக்கிறது என்பதை உணர வைத்தீரே. அதை உணர்ந்து நீர் என்று கூறுகின்ற வார்த்தைகள், துணிவு கொள்ளுங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள், அந்த வார்த்தைகள் எங்களுடைய செவிகள் இன்று கேட்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தரலும். ஆண்டவரே, அந்த தேற்றுகின்ற குரல்களை என்னுடைய இதயத்தில் ஒலிக்க எங்களுக்கு கிருபை புரியலும். எங்கள் உள்ளம் கடினப்பட்டு போனாலும், வழுங்கி போனாலும் ஆண்டவரே, உம்மிடம் மீண்டும் அங்கே திரும்பி வர, உம்மீது நம்பிக்கை கொள்ள, நீ இருக்க என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஆண்டு நீ செய்ய போகின்ற எங்களுடைய வாழ்க்கையுடைய புதுமைகள் அனைத்தையும் நன்றியோடு நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு அருள் தாரும். இந்த புதிய நாளில் நாங்கள் மேற்கொள்ள போகின்ற ஒவ்வொரு பயணத்திலும், செய்ய போகின்ற ஒவ்வொரு வேலையிலும், சந்திக்க போகின்ற ஒவ்வொரு மனிதர்களிடம் உடைய பிரசனம் எங்களோடு தங்குவதாக. காற்றுக்கு எதிராக தண்டு வலிக்கும் சீடர்களைப் போல நாங்களும் சவால்களை எதிர்கொள்கின்ற போது எங்களுக்கு திடத்தை தாரும். பயத்தால் நாங்கள் சோர்ந்து போகாமல் உடைய கரத்தை பற்றி கொண்டு முன்னேற எங்களுக்கு வலிமையை தாரும். என்று எங்கள் குடும்பங்கள், எங்கள் உழைப்பு அனைத்தையும் பாதத்தில் வைக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள், கடன் தொல்லையால், வறுமையினால், பசியினால், தொழில்களில் முன்னேற்றம் அடையாமல் தோல்வியோடு நிற்கின்ற குடும்பங்கள், உறவு முறிந்திருக்கின்ற குடும்பங்கள், பலவிதமான பயத்தால் சூழப்பட்டிருக்கின்ற குடும்பங்கள், பசசின் அச்சுறுத்தல் இருக்கின்ற குடும்பங்கள், பல சாபம் சபித்தல் இவர்களுக்கு மத்தியில் வாழ்கின்ற குடும்பங்கள் அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை அளிக்க எம்மை நோக்கி வாரும். அஞ்சாதி நான் தான் என்ற ஒரு இந்த வார்த்தைகள் இன்று நாங்கள் மீண்டும் மீண்டுமாக கேட்க எங்களுக்கு உதவியாக வரும்.
கஷ்டப்படுகின்ற எல்லா குடும்பங்களையும் உடைய பாதத்தில் வைக்கின்றோம். அனைத்தையும் ஆசீர்வதித்து உடைய தெய்வீக பிரசனத்தால் எங்களை உம்முடன் ஒன்றித்து வாழ, உம்மை பற்றி கொள்ள, உமது கரத்தை பிடித்து கொள்ள எல்லா கிருபையும் எங்களுக்கு தந்திரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வென்றாடுகின்றோம். ஆமென். எல்லா இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.